அரசியல் சூழல் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வந்து ஊழல்னு சொல்றீங்க. எத ஊழல்னு சொல்றீங்க? ஏதாவது ஒரு விஷயத்த மார்க் பண்ணி சொல்லுங்க. எத ஊழல்னு சொல்றீங்க? விஜய் சொல்றத கூட வச்சுப்போம். விஜயும் இப்ப ஊழல் அதிகமா இருக்குங்கிறார்ல. எது ஊழல்னு சொல்றாரு விஜய்? அதான் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணத்தை வந்து அமைச்சர்களே எடுத்துக்கிறாங்க சரி, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? சரி, இப்போ வந்து கனிம வளத்துல ஊழல் நடக்குது. சரி. அதே மாதிரி வந்து மதுபான துறையில ஊழல் நடக்குது. போக்குவரத்து துறை நஷ்டத்துல ரொம்ப ஊழல்ல போயிட்டு இருக்கு. அப்படி சொன்னாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியார் கூட ஒரு ஊழல் லிஸ்ட் ஒண்ணு விட்டார். அதுல சரி. வந்து துணை முதலமைச்சரோட அந்த விளையாட்டுத் துறையிலே 500 கோடி ரூபாய் ஊழல், 500 கோடி கிட்ட ஊழல் அப்படிங்கிற ஊழலா விஷயம். இழப்பீடா? ஊழல் தான் சொல்றாங்க. ஊழல். ஊழல் குற்றச்சாட்டு தானே வச்சாங்க சரி. ஆளுநர்கிட்ட. இப்ப நாம ஒண்ணு சொல்லுவோம். ஒரு அரசு துறையில ஊழல் நடக்குது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்குவோம். நீங்க வந்து ஒரு காலகட்டத்துல இந்த அரசு துறையில இருந்தது எல்லாரும் அவாக்கள், பார்ப்பன்ஸ் எல்லாரும் அவங்க தான் இருந்தாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் படிச்சுட்டு உள்ள போய் வேலைக்கு சேர்ந்த உடனே, ஏய் அரசு துறையா ஊழல் ஆயிடுச்சு, காசு வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவனும் வாங்கிட்டு இருந்தான். அவனும் போட்டு, ஏய் விவோ பார்க்கணுமா, அதிகாரியை பார்க்கணுமா, கலெக்டரை பார்க்கணுமா, கொஞ்சம் கூட அப்படின்னு போவான். நம்ம ஆளுங்க படிச்சு உள்ள போன உடனே அது அரசியல்ல கூட அவங்க தான் இருந்தாங்க. இப்ப திக திராவிட இயக்கம்ல உள்ள வருது, நீதி கட்சியில உள்ள வந்து எல்லாருக்கும் சமம்னு பேச ஆரம்பிச்ச உடனே அரசியல் ஒரு சாக்கடை எல்லாம் வாங்குறாங்க அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க.